அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப கடந்த சில நாட்களா ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, அதிமுக, பாஜக கூட்டணி தான். இந்த அதிமுக, பாஜக கூட்டணி இப்பவே அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில இப்பவே கூட்டணியை உறுதி செஞ்சு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த கட்ட பணிகளை தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை ஒண்ணுமே தொடங்கல. எதையுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா என்ன பண்றாங்க, திருமாவளவன் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருப்போம், திமுக கூட்டணி அப்படியே நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க அங்க ஒன்றும் பெரிய அதிருப்தி இல்லை. கூட்டணிக்குள்ள ஒரு ஒரு சில பேச்சுவார்த்தைகள், ஒரு சில காரசார விவாதங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணியில அதை உடைந்து போற அளவுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்கு. ஏன்னா அங்கிட்டு இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அவ்வளவுதான் இருக்குது. அப்ப இந்த கூட்டணியை அப்படியே வலுவா வலுவா கட்டமைச்சு அப்படியே தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக எந்த காலத்திலயும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி முதல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் பாஜகவது கிஜாக்காவது தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னாரு. ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாஜக கூட கூட்டணி அப்படின்னு இது பண்ணி உறுதி செய்து அறிவிச்சுட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏற்கனவே அதிமுகவுக்கு சிறுபான்மையின வாக்குகள் சரிஞ்சிருச்சு அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்ற நேரத்துல இப்போ பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சா இன்னும் சிறுபான்மையின வாக்குகள் சரியுமா? இத இது மீட்டு உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம், பாஜகவுக்கு பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக தெளிவா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்தித்த அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னாரு. அதாவது அதிமுக பாஜக இணைந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு காரசாரமான விவாதங்களை ஏற்படுத்திச்சு. ஆனா அதை விளக்கம் அளித்த எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு விஷயத்த சொன்னார்னா, நாங்க ஆதரவு பெற்று கூட்டணி ஆட்சி அமைப்போம் ஒழிய கூட்டணி அரசு அமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது அவங்க எங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதுக்காண்டி அதிகாரத்திலையும் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இந்த விஷயத்துல 2006ல கலைஞர் கருணாநிதி என்ன பாமுலாவை பின்பற்றினாரோ அதே பாமுலாவை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன 2006ல கருணாநிதி மேற்கொண்ட பாமுலா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 117 தொகுதிகளை தனித்து வெற்றி பெறணும். ஒருவேளை வெற்றி பெறல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 117 இடங்கள் வேணும். ஆனா 2006ல திமுக கருணாநிதி தலைமையிலான திமுக பாத்தீங்கன்னா வெறும் 93 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றுச்சு. அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன இடம் பத்தல. 117 தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் ஆனா 93 இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்றாங்கிற போது அங்க கை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட சில கட்சிகள். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தாங்கள் வெற்றி பெற்ற இதை ஆதரவு கொடுத்தாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதி 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நிறைவு செய்தார். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எந்த மேடைகள்லாம் பேசுறாங்களோ, எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ எல்லா இடத்துலையும் இது மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா அதெல்லாம் கலைஞர் கருணாநிதி பெருசா கண்டுக்கறல. இது மைனாரிட்டி திமுக அரசா இருந்தாலும் மக்களுக்கான அரசு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிட்டு தொடர்ச்சியா அந்த 5 ஆண்டுகளை கடத்திட்டாரு. அதுக்கிடையில காங்கிரஸ் நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க, பாமகவும் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலும் நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க. ஆனாலும் எதையுமே கட்டுக்கிறாம என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அதை கட்டுக்கிறாம இல்ல, எல்லாத்தையும் அதை ஒரு இதா சமரசம் பண்ணி பண்ணி பண்ணியா இந்த இந்த 5 ஆண்டுகளை கலைஞர் கருணாநிதி பினிஷ் பண்ணிட்டாரு. யாருக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கவே இல்லை. இத அப்பவே பாமக என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு குறிப்பிட்ட மினிஸ்டர் போஸ்ட் வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை சொன்னாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் ஒரு இது பண்ணாங்க. ஆனா எதுக்குமே கலைஞர் கருணாநிதி வளைஞ்சு கொடுக்கல.
ஆட்சியில பங்கு கேட்டேன்னா நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் அப்படின்னா வேற யாரும் முதலமைச்சரா வருவாங்க, நீ அடுத்து வந்து ஜெயலலிதா அவர்களை தான் முதலமைச்சரா உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த சூழலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாமகவும் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, சரி கலைஞருக்கே வந்து அந்த ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசி அந்த 5 வருடங்களும் கலைஞர் கருணாநிதிக்கே ஆதரவு கொடுத்தாங்க. அதனால என்ன ஆச்சு, அந்த 5 ஆண்டுகளை வந்து கலைஞர் கருணாநிதி வெற்றிகரமா நிறைவு செய்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் 93 இடங்கள்ல மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு மைனாரிட்டி அரசை அமைத்து வெற்றிகரமா 5 ஆண்டுகள் நிறைவு செய்தார். அதே ஃபார்முலாவை இப்ப எடப்பாடி பழனிசாமியும் இது பண்ணுவாரு, ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் அதாவது ஆஹ், அதிமுக தனித்து 117 இடங்கள்ல வெற்றி பெற முடியல அப்படின்னா பாஜக கணிசமா வெற்றி பெற்றிருக்காங்க, மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் கணிசமான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அந்த 117 இடங்கள் பெரும்பான்மைக்கு இருக்குது அப்படின்னாலுமே ஆட்சி அதிகாரத்துல யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம். நாங்க தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா இருப்பார், இவங்கெல்லாம் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதா. 2006ல கலைஞர் கருணாநிதிக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் காலத்துல அதாவது காமராஜர் காலத்திலேயே வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குல யாருக்கும் கொடுக்கல, கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு இது இல்லை. அதே மாதிரி வந்து அந்த திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறமும் கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசுங்கிறது ஒரு இதெல்லாம் இல்லை. இப்ப அதே மாதிரிதான் இனிமேலும் வந்து தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு இது, அதாவது ஆட்சியில அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா கலைஞர் கருணாநிதியோட ஃபார்முலாவை அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பின்பற்ற தயாரா இருக்கிறார், அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல தயாரா இருக்கிறார் அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே காட்டுது. பார்க்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் இந்த காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.